இன்னைக்கு அப்துல் கலாம் சாருடைய 2வது நினைவு நாள். இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு விஷயங்கள் நாங்கள் செய்யணுன்றதை நினைச்சோம். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளும் கூட. இன்னைக்கு நம்ம அப்துல் கலாம் சாருக்கு ரொம்ப பிரியமான இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆதனூரில் உள்ள உதவும் கரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு அப்துல் கலாம் பற்றின வீடியோக்கள், அவர்களுடைய எழுத்துகள், அவருடைய கொள்கைகள், இது எல்லாமே குழந்தைகளுக்கு போய் சேர்ற மாதிரியான ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான புக்ஸ், பென், பென்சில், அவங்களுக்கு அன்றாட தேவையான சில பொருட்களை நாங்கள் அவங்களுக்கு டொனேட்டும் பண்ணி, ஈவினிங் அவங்களுக்கு உணவு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, ஒரு குட்டி அப்துல் கலாமை கூட கூப்பிட்டு வந்தோம். ஒரு ரோல் மாடலாக குழந்தைகளுக்கு இருக்கணும் அப்படின்னு. இதில் கிடைக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே அட்லீஸ்ட் எனக்கு கிடைக்காது. குட் ஈவினிங் எவரிபடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தாத்தா மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்துல் கலாமுடைய ஒரு வார்த்தை என்னை பாதிச்சிருக்கு. கனவுகளை காணுங்கள். அவர் சொல்கிற கனவு நைட் தூங்கும்போது காண்ற கனவு கிடையாது. பகலில் நம்ம ஒரு இலக்கை அடையும் போது அதை அடையிறதுக்கான கனவுகள். அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துரைச்சோம். அவங்கள்கிட்டயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. பல உறுதிமொழிகள் எடுத்தாங்க. என் பேர் வந்து கே கீதா. நான் வந்து போலீஸ் ஆக போகிறேன். நான் டாக்டர் ஆக போகிறேன். டாக்டர் ஆகி இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஃப்ரீயாக உதவி செய்ய போகிற மக்கள். நான் இன்ஜினியர் ஆக போகிறேன். நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நல்ல லீடர் ஆகணும்னா அதுக்கு சில தகுதிகள் நாளைக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தேவைப்படும். அதில் சிலருக்கு இப்பவே இருக்கும். என்னன்னா, நீங்கள் எதை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தெரியணும். எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். எல்லாத்துக்கும் தெரியுமா நாளைக்கு நீங்கள் என்னவா ஆக ஆசைப்படுறீங்கன்னு? தெரியல. எதை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுக்காக விடாமல் முயற்சிக்கணும். அப்துல் கலாம் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இதோ பாருங்க, கடவுள் கூட விடாமுயற்சி செய்கிற மக்களை தான் உதவி செய்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் படிச்சிருக்கேன். விடாமுயற்சி இல்லைன்னா நம்ம இலக்கை நோக்கி நம்ம பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கலாம். அதை அடைய முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம
முயற்சி பண்ணணும், உழைக்கணும். அது இப்பவே உங்க மனசுலலாம் ஏறணும். அடுத்து என்ன தேவை ஒரு லீடருக்கு? ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம். எல்லாரும் சொன்னீங்கல்ல நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு, பண்ணீங்கல்ல? பல மாற்றங்களை கொண்டு வரணும்னு விரும்புறீங்கல்ல? உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்கல்ல? அதுக்கு முதல்ல நீங்க மாறணும், நம்ம மாறணும். அந்த மாற்றம் நம்மளா இருக்கணும். அப்பதான் நம்மளை சுத்தி இருக்கவங்க, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க அந்த மாற்றத்தை உணர்ந்து அவங்களும் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் முதல் படி. ஒரு விஷயத்த மாற்றணும் சொசைட்டில நினைச்சீங்கன்னா விதைச்சுக்கிட்டே இருங்க. விதைஞ்சா மரம், இல்லைன்னா உரம். விடாமுயற்சியை விடவே கூடாது. அடுத்து, லீடர்ன்றவங்களுக்கு பயம்ன்ற ஒன்னே கிடையாது. ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், அதுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான அறிவு, நாலேஜ் இல்லைன்னா பயம் வரும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு லீடரை நம்ம பயப்படக்கூடாதுன்னா மற்றவங்களை விட முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிகம் கத்துக்க முயற்சி பண்ணணும். கத்துக்கிறது படிப்பு மட்டும் இல்லை, நீங்க போயிட்டு இருக்கீங்கல்ல ஸ்கூல் எக்ஸாம், அது மட்டும் இல்லை. சராசரி வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத கத்துக்கணும். அதே மாதிரி மற்றவங்களோட அதிகம் செயல்ல இறங்க கத்துக்கணும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட இருந்தும் நம்ம கத்துக்கணும். அப்பதான் பயம் போகும். எந்த ஒரு நல்ல லீடருக்குமே ஒரு விஷயம் செய்யும் போது பயம் வராது. அப்துல் கலாம் சார் ஒரு விஷயம் ரொம்ப நம்பினார். இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய மக்கள் 3 பேர் தான்: அம்மா, அப்பா, ஆசிரியர். ஏன்னா இவங்க 3 பேர் மட்டும்தான் பிள்ளைகளை நல்வழியில நடத்த முடியும். இன்னைக்கு நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அந்த விதை தான் நாளைக்கு செழிப்பா மரமாவும் கொடிகளாவும் செடிகளாகவும் வளரும். ஸோ இங்கே உள்ள ஆதனூர் உதவும் கரங்களில் நான் பாராட்ட விரும்புறது ஃப்ளோரா சிஸ்டர். இது இதோட முடியாது. நாங்கள் இன்னும் இந்த குழந்தைகளுக்கு, இந்த ஆதனூரில் உள்ள உதவும் கரங்களுக்கு நாங்கள் இன்னும் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கான உதவிகளையும், குழந்தைகளுக்கு ஆக்கப்பூர்வமான சில நல்ல எண்ணங்களையும், ஒரு க்ரூமிங் மாதிரி பல ஈவெண்ட்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோன்றது நான் அட்லீஸ்ட் இந்த ஃபங்க்ஷனில் உறுதிமொழி எடுத்திருக்கேன்.